ஆளும் வேலும் பள்ளி குருதி நாளும் ரெண்டும் சொல்லு குருதி என்ற பழமொழிக்கேற்ப நம் நாலடியாரும் திருக்குறளும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கி உள்ளது. இப்பொழுது தமிழ் பெருமை பேசும் பெரும் மகிழ்ச்சி. கல் தோன்றிய மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்துக்குறள் இது தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்துள்ளது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு சொன்ன தலைவர். என்னோட பெயர் சிவசக்தி. லில்பன் தமிழ் ஸ்கூலில் வந்து இந்த வருஷம் வந்து திருக்குறள் போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் கட்டுரை போட்டி, அதுக்கப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் மாறுவேட போட்டி, இது மாதிரி ஒரு 5 போட்டிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் கலந்துக்கிறதுல ஜட்ஜாக கலந்துக்கிறதுல ஆமாங்க, லில்பான் தமிழ் பள்ளியில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த காம்படிஷன் எப்படி நடந்தது, இந்த குழந்தைங்களோடைய பர்ஃபார்மன்ஸ், இல்லை கிளிப்பிங்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ. ஸோ அவங்க பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு ஸ்லாட்ஸ் ஸ்லாட் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸ்லாட் நம்பர்ஸ் படி தான் டைம் 3 to 4, 4 to 5 அந்த மாதிரி சொல்லி டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த ஸோ ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ், லைக் அவங்கள கிளாஸ் ரூமில் போய் விடுறது யார் விடுவீங்க? கிளாஸ் ரூமில் போய் விடுறது யூத் வாலண்டியர்ஸ் நாங்கள் தான். நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் நோட் பண்ணுறது வந்து வாலண்டியர்ஸ். ஓகே, நைஸ். இப்போ வந்து நீங்கள் திருக்குறளா நீங்கள் ஓகே ஜட்ஜ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நைஸ். இது வரைக்கும் ஒரு 10 குழந்தைகள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது ஏதாவது 6 ஏஜ் to 9 ஏஜ் குரூப் பண்ணுறீங்க. ஓகே, நைஸ். இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நைஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாய், என்ன விஷயம் அது? வீரமங்கையா? சூப்பராக இருக்கீங்களே. என்ன விஷயம் போட்டிருக்கீங்க? காமெடி ஆக்டர். நீங்கள்? நான் இப்போ முடிப்பேன். காமராஜர். ஓகே, தீபா? Who are you? திருவள்ளுவர். திருவள்ளுவர் பேச போறீங்களா? ஆமாவா? வெரி குட். நீங்க யாரு? நீங்க உங்க நேமா? நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? ஹாய் பாரதியார். பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? சூப்பராவா? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் நீங்க? எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? விச் கிளாஸ் யூ ஆர் இன்? தமிழ் ஸ்கூலா? சுத்தமா பண்ணணும். அச்சமல்லை 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 வெரி குட், சூப்பர். நீங்க யாரு? வேலு நாச்சியாரா? என்ன பண்ண போறீங்க? பேச்சு போறீங்களா? பேச்சு போட்டி மாதிரி பேசு. ஸ்பீச் ரெடி பண்ணிட்டீங்களா? இது என்ன காம்படிஷன் இது? திருக்குறள். ஓகே. ஓ, அவங்க ஃபேன்சி ட்ரெஸ்லேயும் இருக்கிறதுனால இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகே 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 யஷ். ஓகேடா. நான் திருக்குறள் சொன்ன போல அகர முதலாய் எழுத்தெல்லாம் ஆடி புகழ் முடித்தே உலகு துப்பாக்கு துப்பாயம் பஞ்சு துப்பாக்கு மலை பிறவி பிறவில் முடிவு நீண்டா இளவரடி சேராடா. அறிவும் மனிதருக்கு அழகு சொன்ன தலைவர். பெரியார். நான் தான் பெரியார்.
ஹாய், நீங்கள் எந்த காம்படிஷன் லீட் பண்ணுறீங்க? ஸ்பீச். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே தமிழ் ஸ்கூலில். இங்கே லெல்பர்ன் தமிழ் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம். ஓகே. ஸோ பசங்க பேசுகிறத பார்க்கலாம் நம்ம. நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேச போகிறீங்க? தமிழ் பெருமை. ஓகே, தமிழ் பெருமை. தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என் பேர் அக்ஷயா. நான் இன்று தமிழின் பெருமை என்ற தலைப்பில் பேச போகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் கூறியது போல எம் உயிருக்கும் மேலான தமிழ் மொழி நீமையானது, பழமையானது, காலத்தால் அழியாதது. தமிழ் மொழி ஒரு தனி மொழி. அது தனித்து தோன்றி தனித்து இயங்கும் மொழி. அதற்கு எந்த மொழியின் துணையும் அன்றும் தேவைப்பட்டதில்லை, இன்றும் தேவைப்படுவதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது நம் தமிழ். இதற்கு கீழடியே ஒரு சாட்சி. ஆளும் வேலும் பள்ளிக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழிக்கேற்ப நம் நாலடியாரும் திருக்குறளும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கி உள்ளது. நான் வீரபாண்டி கட்டபொம்மன். கண்ண முடியுது. பெரியார். சூப்பர். திருக்குறளா? திருக்குறள். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். எத்தனாவது ஸ்டாண்டர்ட் இங்கே? தமிழ் ஸ்கூல்லையா? செகண்ட். நீங்கள்? அட்வான்ஸ் கிண்டர் கார்டன். 4th B. இங்கேயா? திருக்குறள் பேச போகிறீங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். மலை போல் உயர்ந்து நிற்கும் நம் தமிழ், வாழ்க செந்தமிழ் வாழ்கவே என்று வாழ்த்தி இங்கு இருக்கும் அனைவருக்கும் வைஷ்ணவியின் வணக்கங்கள். தமிழ் பற்றி என்ன பேச போறீங்க? நான் டாக்டர் APJ அப்துல் கலாம். தடிக்கு விழும்போது மட்டும் ஆ, சிரிக்கும் போது மட்டும் இ, சூடுபட்டால் மட்டும் உ, அலட்டும் போது மட்டும் ஏ, ஐயத்தின் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஏ,
அதட்டும் போது ஆச்சரியத்தின் போது மட்டும் ஊ மக்களையின் போது மட்டும் மக்களின் போது மட்டும் விற்களின் போது மட்டும் என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்று மொழி பேசும் தமிழரிடம் சொல் வன்மொழி தமிழன்று. ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அடுத்த நாள் அங்கிருந்த ஒரு பணியாளி எங்களுக்கு உதவி செஞ்சார். ஓலைச்சுவடிகள் இருக்க அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. எப்பா எத்தனை ஓலைச்சுவடி! தொல்காப்பியத்திலிருந்து நிறைய இலக்கண இலக்கியங்கள் அங்க உரையோடு நீங்க அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் காலம் கம்பன் சீராட்டி பாராட்டி ஆயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணித்தமிழர் செந்தமிழை வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி. அனைத்தமிழ் அனைவருக்கும் என் பேர் நான் இப்போ தமிழ் பெரும் மகிழ்ச்சி. கல் தோன்றிய மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்துக்குடி. இது தமிழ் இனத்தில் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்தது. வைர வரிகள் அவ்வகையில் உலகின் முதல் மொழி போற்றப்பட்டது. பல மொழிகள் பேசும் எழுதும் தந்த மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணோம் என்கிறார். இதிலிருந்தே நம் தாய்மொழியின் பெருமையினை அறியலாம். தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் பல இலக்கணங்கள் தமிழின் பெருமையினை அழியாமல் காத்து வரும் மூதுரை நீதிநெறி வழிகாட்டுதலை விளக்குகிறது. உலகின் ஏனைய மொழிகளில் எழுத்துக்கு இலக்கணம், ஆனால் பொருளுக்கு இலக்கணம் வேறு எந்த மொழியிலும் தமிழ் மொழி ஒன்றுதான் வாழ்வுக்கே இலக்கணம் அமைத்து சிறந்து மிளிரும் வளமான மொழியாகும். பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்றும் யாதும் ஒரு யாவரும் கேள்வி என்றும் உலக பார்வை கொண்டது நமது தமிழ். உலகமே போற்றுகின்ற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை நம் தமிழுக்கு உரியது. கனடாவில் இருந்து தமிழ்நாட்டில் கண்ணை தமிழ் மாணவன் என்று விளையாடப்பட்ட தமிழ் பெருமையை உணர்ந்து திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அடுத்தவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் தன்மை நம் தமிழுக்கே உரியது. நாம் உலகின் உன்னதமான மொழியை தாய்மொழியாக கொண்டதோம். Can you explain என்ன பண்றீங்க சொல்லலாமா? நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுது, நீங்கள் வந்து நேம் எழுதி ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யூ ஆர் வாலண்டியர்ஸ். ஓகே, வெரி குட். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு சொன்ன தலைவர். உன்னை விட உயர்ந்தவனுங்களே, உன்னை விட தாழ்ந்தவனுங்களே, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சொன்ன பெரியார்தான் நான். நன்றி, வணக்கம். உலக பொதுமறையான திருக்குறள் மொத்தம் 57 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளது. அது மட்டுமா, நம் தமிழ் இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் சான்றாக 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்க்கணக்கு நூல்கள் என அனைத்தும் தமிழின் செறிவையும் செம்மையும் காட்டுகின்றன. தமிழே சிறப்பு, அதற்கு மகுடம் சூட்டுவது நம் சிறப்பில்லாதமே. உலகில் எந்த மொழியும் இல்லாத ஒரு சிறப்பியளித்து நம் லகரம். உதாரணமாக 3 லகரங்கள் உள்ள ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன், கேளுங்கள். மாலை பொழுது காலை வந்தது. உங்களுக்கே தெரியும், காலை என்றால் ஆண்மாடு. அதைத்தான் மாலை பொழுது காலை வந்தது என்கிறார் ஒரு புலவர். மற்ற மொழிகளை விட தமிழில் பல லட்சம் சொற்கள் உண்டு. உதாரணமாக ஒரு பெண்ணை பேதை, பெருமை, மங்கை, மருந்தை, அறிவை, திரிவை, பேரிளம்பெண் என ஒரு வயதிற்கேற்ப கூறலாம். ஒரு பூவை கூட அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பீ, செம்மல் என கூறலாம். எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, உயிருடன் கலந்த மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, உயிரினும் மேலான செந்தமிழ் மொழி. தமிழ் மொழி நம் தாய்மொழி மட்டுமல்ல, அது நம் பெருமை, அது நம் அடையாளம். என்னை போன்ற வெளிநாட்டு வாழ் குழந்தைகள் தமிழை பேசும் வரை, உங்களை போன்ற தன்னார்வ தொண்டர்கள் தமிழை கற்பிக்கும் வரை, தமிழின் பெருமை என்றும் ஓங்கி உயர்ந்து நிற்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.
ஸோ காம்படிஷன் முடிஞ்ச கையோட பசங்கள்லாம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் சைடில் வாலண்டியர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லா பசங்களுமே வந்து கலந்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட வெளியில் போனாங்க. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. லேட்டர் வீடியோஸில் அதை பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி. கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மதமாகுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா